சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கலிமாவை பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எல்லா நபிமார்களுமே ஓதிய கலிமாவாக இது இருக்குது. இன்னும் உலகம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்தே எல்லாராலையுமே உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு அழகிய கலிமா, பல சிறப்புகளை கொண்டுள்ள ஒரு கலிமா இது. இந்த ஒரு கலிமாவை ஒருவர் ஓதிவிட்டால் அவர்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லைன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு இதற்கு சிறப்புகளை ஆலிம்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் எல்லாரை விட நம்ம அதிகமாக வச்சுருந்தோம்னா நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எல்லாரை விட இவங்கள்ட்ட செல்வம் இருக்குது, எல்லாரை விட இவங்களுக்கு பார்த்தா அழகு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் யார்கிட்டையாவது ஏதாவது அதிகமாக இருந்தால் அவங்கள அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவோமா? அந்த விதத்தில் பார்க்கும்போது நன்மைகள் அதிகமாக கொண்ட மனிதர்கள் தான் இம்மை மறுமையுடைய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் இருக்கா, ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்துலையும் நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், மெக்காவில் இருக்காங்க, மெதினாவில் இருக்காங்க, எல்லா பகுதிகள்லையுமே பார்த்திங்கன்னா அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் ஃபஜ்ர் தொழுகையில் ஆரம்பித்து இரவு பார்த்திங்கன்னா தஹஜ்ஜத் வரையுமே அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. எவ்வளவோ பேர் தொழுதுருப்பாங்க, எவ்வளவோ பேர் ஓதிருப்பாங்க, நோன்பு வச்சுருப்பாங்க, சதக்கா செஞ்சுருப்பாங்க, உம்ரா செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி எவ்வளவோ நன்மையான காரியங்களெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதில் யார் சிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரை விட ஒரு படி அதிகமான நன்மையை செஞ்சவங்க தான் எப்போதுமே சிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்க? இந்த உலகத்திலே வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக அதிக நன்மை சேர்ந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் உண்மையான அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த கலிமாவை யார் ஓதுறாங்களோ 100 முறை இந்த கலிமாவை ஓதிவிட்டால் போதுமாமா, இந்த நாள் முழுவதும் காலையிலேருந்து நைட்டு வரையும் 24 மணி நேரமும் முழுக்க பார்த்திங்கன்னா யாரெல்லாம் என்னென்ன அமல்கள்லாம் செஞ்சாங்களோ, அவங்க உம்ரா செஞ்சிருந்தாலும், தொழுதிருந்தாலும், நோன்பு வச்சுருந்தாலும், குரானை மனப்பாடம் பண்ணியிருந்தாலும், என்ன அமல் செஞ்சிருந்தாலும் அவர்களை விட இந்த கலிமாவை ஓதுனவங்க தான் அதிக நன்மைசாலியாக கணக்கில் எழுதப்படுவாங்களாம்மா. அப்போ மறுமையுடைய நன்மையை இந்த உலகத்தில் செஞ்சவங்க தான் இந்த உலகத்துலேயும் பாக்கியசாலியாக இருப்பாங்க, மறுமையிலையும் பாக்கியசாலியாக இருப்பாங்க. அதுலேயும் நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி நம்ம செய்கிறோம்? நம்ம தேவைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம நியத் வைத்து செய்கிறோமே, அந்த அமல் எப்படிப்பட்ட அமலாக இருக்கும்? அதிக நன்மை கொண்ட அமலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய தேவைகள் என்ன ஆகும்? கபூலாகும். அதனால தான் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லும் போது இது ரொம்ப சிறப்பான தொழுகை, இது ரொம்ப சிறப்பான சூறான்னு சொல்லலாம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்வம் எடுத்து செய்கிறோம். ஏன்னா இதனுடைய சிறப்பின் காரணமாகவும் இதனுடைய நன்மையின் காரணமாகவும் நம்மளுடைய தேவை நிறைவேறும்ட்டு. அப்போ இந்த களிமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரை விட நன்மையில் மிஞ்சக்கூடியதுன்னா, இந்த களிமாவை ஓதுபவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் அவர்கள் கேட்பது அனைத்துமே கிடைக்குமாமா, ஆசைப்படுவது அனைத்துமே நடக்குமாமா. சுபஹானல்லாஹ். அப்போ பார்த்திங்கன்னா இது அதெல்லாம் கிடையாது, இந்த துவா அந்த துவாலாம் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமாமா இந்த ஒரு களிமாவை மட்டும் நீங்கள் 100 முறை ஓதிட்டா. அப்போ ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிருதா? ஒன்று நன்மையிலையும் அதிகமானவங்க நீங்கள் தான். அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கி அதிர்ஷ்டசாலி நன்மையில் நீங்கள் தான். ரெண்டாவது, நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான், உங்களுக்கு இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாகவே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது. நபி அவர்கள் இதை ஓதியிருக்காங்க. அப்போ இந்த நாள் ஃபுல்லாக நம்ம கேட்குறது கிடச்சி சந்தோஷமாக இருந்தால் அதுவும் நம்ம என்ன நினைப்போம்? அதிர்ஷ்டசாலிகள். அப்போ உலகத்திலையும் அதிர்ஷ்டசாலிகள், மறுமையிலையும் அதிர்ஷ்டசாலிகளாக ஆக்கக்கூடிய களிமா தான் இது. அப்போ நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும், செய்யாட்டினாலும், செய்ய முடிஞ்சாலும், செய்ய முடியாட்டினாலும் இந்த ஒரு களிமாவை மட்டும் 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இப்போ அந்த களிமாவை தான் பார்க்க போகிறோம். அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா. இதை நீங்கள் அர்த்தம் உணர்ந்து ஓதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் 100 முறை ஓதணும்னா ஒரே தடவையில் ஓதணுமான்னு கேட்டால் ஒரே தடவையில் தான் ஓதணும்லாம் கிடையாது. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, டைம் இருக்கிறப்ப பிரித்து ஓதிக்கலாம். ஒழு இல்லாமல் ஓதிக்கலாம், தொழுகை இல்லாதவங்களும் ஓதிக்கலாம். அதே சமயத்தில் பிரித்து ஓதும் போது நீங்கள் ஒரு தடவை 10 ஓதலாம், ஒரு தடவை 30 ஓதலாம். எப்போ டைம் இருக்கோ அப்போயெல்லாம் பிரித்து 100 முறை ஓதிடுங்க. 100 முறை ஓதுனா தான் நான் சொல்லக்கூடிய சிறப்பு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இதை 100 முறை ஓதுனா 5 சிறப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான். அதில் 1, எல்லாரை விட நன்மை செய்த நன்மையாளி. 2வது, அவன் எதிர்பார்ப்பது அனைத்துமே இந்த நாள் ஃபுல்லாக நல்ல முறையில் நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3வது, அவன் அதிகமாக ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறான். ஷைத்தான் நம்ம பக்கத்தில் வரவே மாட்டானாமா. அப்போ நமக்கு நாள் ஃபுல்லாக நல்லது தான் நடக்கும், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4வது பார்த்திங்கன்னா 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவன் பெற்றுக்கொள்கிறான்.
அப்படின்னா ஒரு 10 பேர்த்துடைய கடனை அடைச்சி வச்சு அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான நன்மை. 5ஆவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஓத முதலாக 100 நன்மைகள் எழுதப்பட்டு 100 பாவங்கள் கழிக்கப்படுதாமா. இந்த 5 சிறப்பும் இதை 100 முறை ஓதுறவங்களுக்கு தினமுமே கிடைக்குதாமா. அதை நீங்கள் தினமுமே ஓதலாம். நபி அவர்கள் இதை தினமுமே ஓதி வந்திருக்காங்க. அதுலேயும் நம்ம இப்போ சிறப்புக்குரிய நாட்களில் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த நாட்களில் என்ன அமல் செய்யலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த அமலை செய்யுங்க. இதை அர்த்தம் உணர்ந்து ஓதும் போது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கே ஆட்சியும் அதிகாரமும் உடையது, அவனே எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுடைய ஷிஃபத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஓதணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்றைக்கி ஓதுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விருப்பப்படுறவங்க நீங்கள் சேர்ந்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.